ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் சபரி ஃப்ரம் ஃபின்டாக்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாக்கோட ஐபிஓ அனாலிசிஸ். அதாவது அப்கமிங் வீக்ஸ் வரக்கூடிய வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு ஐபிஓ வருது. ஸோ அந்த ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, லீலா ஹோட்டல்ஸோட ஐபிஓ ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஸ் வபாக் டெர்மினல்ஸ் லிமிடெட் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஆல்ரைட். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ மீன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பேசிக்கலாம். ரைட். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அனலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட பணம் கரெக்டுங்களா, நம்மளோட பணம் ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுறோமோ யாராவது கொடுக்குறோமோ அப்படின்னா எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா. அது தெரியாமல் நான் ஜஸ்ட் வந்து டிமெட் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் பை கொடுக்குறேன், செல் கொடுக்குறேன், அதனால எனக்கு ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட இருந்து ₹1 வந்து நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க, இல்லை ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்காக பண்ணுறீங்க, அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்த பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஆல்ரைட். ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மணி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரேட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐபிஓ வீடியோவும் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடில் போட்டுட்டு ஒரு சில சின்ன டேட்டா பாயிண்ட்ஸ் போட்டுட்டு கடைசியில் பை ஆர் செல் போட்டு பை ஆர் செல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட். பட் இன்டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் டேட்டா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்ஹெச்பி டீட்டெயில்ஸ் தான் வந்து கம்பெனியோட சரித்திரமே இருக்கும். ஓகேங்களா. அந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அது இல்லாமல் அடிஷ்னல் நியூஸ்லாம் வாங்கி டேட்டாஸ்லாம் வாங்கிட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் எப்பவுமே வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகே. ஸோ நம்ம அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளோட பிரெயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரைட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க ஒரு லிக்விட் அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் டெர்மினல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து நமக்கு லிஸ்ட் ஆகி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. இவங்க தான் வந்து இப்போ லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிக்கு பேரண்ட் கம்பெனி. ஆல்ரைட். ஸோ இவங்களோட ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ்ல மேக்ஸிமம் வந்து போர்ட்ஸில் தான் வச்சிருக்காங்க. இந்தியன் போர்ட்ஸில் வச்சிருக்காங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஓனர் அண்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் எல்பிஜி டெர்மினல்ஸ் இன் இந்தியா அண்ட் இஸ் எ கிரிட்டிக்கல் பிளேயர் இன் தி கண்ட்ரிஸ் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆல்ரைட். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம், எனர்ஜி செக்டர்னு சொல்லலாம். ஆல்ரைட். அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். ஸோ மேபி நான் வந்து அந்த அகைன் ரைட் அந்த வீடியோ வந்து நம்ம பெருசாக போகக்கூடாதுக்காக மேலாப்பில் அந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் நான் கிளியராக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஆல்ரைட். ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த கம்பெனி ஃபவுண்டட் பார்த்தீங்கன்னா 2015. செக்டர் எதுக்குள்ள வருதுன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அதுக்குள்ள வருது. ஏன்னா ஆயில், கேஸ், கெமிக்கல்ஸ் இவங்க இந்த 3 தான் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது இவங்களோட பிஸ்னஸ். ஆல்ரைட். ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஆல்ரைட். அனதர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ராயல் வாபேக். ஓகேங்களா. அது வந்து நெதர்லாந்து பெஸ்ட் ஒரு ப்ரொமோட்டர். ஆல்ரைட். இவங்களோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் எல்பிஜி டெர்மினல் ஆப்ரேட்டர் இன் இந்தியா with a pan-India network of terminals and a strong track record of the growth and profitability. ஸோ பேசிக்கலாக இந்த எல்பிஜி அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வந்து அதிகம் டெய்லி கன்சியூம் ஆகக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. ஸோ அப்போ டெய்லி அவங்க பிஸ்னஸ் ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ கீ ஃபினான்ஷியலுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் இவங்களோட கீ ஃபினான்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெவென்யூ பார்க்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே க்ரோர்ஸில். ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்கிற டேட்டா படி 2023 அண்ட் 2024 டேட்டா இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 353 crore-லேருந்து 562 crore வந்து போயிருக்கு. அதே மாதிரி எபிட்டா கரெக்டுங்களா. ஸோ எபிட்டா அப்படின்னுங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 229-லேருந்து 398 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. விச் மீன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து நமக்கு ஒரு குட் சைன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3 டேட்டாமே நமக்கு ஒரு குட் சைன். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. கரெக்டாக. ஸோ 3 கோடி வந்து 2023 காமிச்சிருக்காங்க. 2024 டிராஸ்டிக்காக 121 கோடி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஏரியா தான். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 1.7 crore இருக்குது. இப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா 86.5 crore இருக்குது. மேபி இப்போ 2025 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே.
ஸோ இவங்களோட நெட்ஒர்த் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1900 கோடி 2000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்மிங் டு தி மெயின் பாயிண்ட்ஸ் பாரோவிங், ரைட்? ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கடன் தொல்லை தீர்க்கிறதுக்காக தான் வந்து ஐபிஓக்கே வராங்க. இதுக்கு முன்னாடி நம்ம லீலா பேலஸ் பார்த்தோம், அதுவும் அப்படிதான். கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து தான் கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஐபிஓக்குள்ள வராங்க. ஸோ 2023ல் 2070 கோடி இருந்தவங்க கடன் வச்சிருந்தவங்க 2024ல் 2016 கோடி இருக்கு. ஆல்ரைட். ஸோ இவங்களும் 2000 கோடிக்கு மேலே தான் கடன் வச்சிருக்காங்க. ஸோ இபிஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த். ஆல்ரைட். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து வென் கம்பேரிங் டு த லீலா பேலஸ் இது வந்து ஓகேவா இருக்கு. ஏன்னா அவன் வந்து 1.3% தான். அவனால் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னே தெரியல அவனுக்கு ப்ராஃபிட். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 4.24% இருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். ஆல்ரைட். டோட்டல் அசெட் அப்படி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெருசாக இல்லை, ஒரு 100 கோடி வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் அசெட். ஓகேங்களா? ஆல்ரைட். இவனோட பீர் கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனோ Alcargo லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கண்டெய்னர் கார்பரேஷன் அண்ட் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ். ஸோ இவங்களோட பீக் கம்பெனிஸ். ஆல்ரைட். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் ஷேர்ஸ் லிக்விடிட்டி அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது. ஆல்ரைட். ஸோ இது வந்து ஒரு நம்ம பீர் கம்பேரிசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆல்ரைட். கம்மிங் டு தி ஐபிஓ டீடைல்ஸ். ஸோ இவங்க வரக்கூடிய செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் செக்டரில் வராங்க. 2800 கோடி நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ண போகிறாங்க. இவங்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 223 235 இருக்க போகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 இருக்கு. கரெக்டாக ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2 ஒன்லி. அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் ஸ்பிட் ஆகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? இதுமாரி பண்ண ஒரு டைம் பண்ணலாம், அதுக்கு மேலே அது பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதுமாரி பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாக் இது. ஆல்ரைட். ஸோ இவங்க பிட் எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி. ஸோ லீலா பேலஸ் லீலா ஹோட்டலும் அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது, இதுவும் அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? 26ஆம் தேதி. அண்ட் க்ளோசஸ் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி. 63 ஷேர்ஸ் கொடுப்பாங்க ஒரு லாட்டுக்கு. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹14,805 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் அண்ட் ரீட்டைல் கோட்டா பர்சன்டேஜஸ். ஆல்ரைட். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அது படித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி படித்து பார்த்துங்க. ஆல்ரைட். ஓகே. ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்இன் பிஎஸ்சி லிஸ்ட் ஆக போகுது. லிஸ்டிங் டேட் அதே மாதிரி தான் 2 ஜூன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அலாட்மெண்ட் அதே தான் 29. ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரும். அலாட்மெண்ட் கிடச்சிருந்தா டிமெட் அக்கௌண்ட்டில் 30ஆம் தேதி கிரெடிட் ஆயிரும். இவங்களோட ரிஜிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் தான். ஸோ இவங்களோட லிஸ்டிங் அலாட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம். லீடிங் மேனேஜர்ஸ். ஸோ இந்த ஐபிஓ லீட் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிஸ் தான். ஆல்ரைட். கம்மிங் டு தி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். கரெக்ட். ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பேசுகிற மாதிரி தான் இன்ஸ்டியூஷன்ஸ். கரெக்டுங்களா? அவங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 1200 கோடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரைஸ் அப்பர் பேண்டில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 235 கோடிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதில் யார் யார் மேஜர் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, HDFC, ICICI, ரைட், ஆதித்யா பிர்லா, அதே மாதிரி நிப்பான் இந்தியா, எல்லா மேஜர் பேங்க்ஸும் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பேசுன மாதிரி ஆங்கர் லாக்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 டேஸ். 31st டே தான் வந்து இவங்கெல்லாம் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியும். ஆல்ரைட். ஓகே. ஸோ கம்மிங் டு தி ரிஸ்க் ஃபேக்டர். இந்த கம்பெனியில் என்னென்ன ரிஸ்க் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரிஸ்க் தான், ஹை டெப்ட். கரெக்டுங்களா? ஹை டெப்ட் லெவல்ஸ். ஸோ அப்போ அது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வாங்குற பணத்தை அவங்க கடனை தான் அடிப்பாங்க. கம்பெனி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வர ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போஸ்ட் ஐபிஓ வந்து கம்பெனி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட். ஸோ ஹைலி ரெகுலேட்டட் செக்டர் டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட் பாலிசிஸ். உங்களுக்கு தெரியும், எல்பிஜி, கெமிக்கல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசி ஓரியன்ட். ஸோ கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த கம்பெனி வந்து அடிவாகும். ஆல்ரைட். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆன் டெர்மினல்ஸ் அட் செலக்டட் போர்ட்ஸ், எனி டிஸ்ட்ரிப்ஷன் கேன் இம்பாக்ட் பிஸ்னஸ். கரெக்டுங்களா? இவங்க வந்து போர்ட்ஸ் பக்கத்தில் தான் வந்து இவங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது கண்டிப்பாக இது வந்து இம்பேக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு காம்படிஷன் ஃப்ரம் அதர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் கம்பெனிஸ். ஸோ நமக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது ஆல்ரெடியே. ஓகேங்களா? அந்த ஆயில் அண்ட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட இவங்க வந்து காம்பீட் பண்ணி தான் ஆகணும் உள்ளே வரும்போது. ஓகேங்களா? ஸோ மேபி இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வேறு மாதிரி இருக்கலாம், அது நமக்கு போக போக தான் தெரியும். ஆல்ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்போசர் டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் எல்பிஜி அண்ட் கெமிக்கல் டிமாண்ட். ஆல்ரைட். ஸோ நீங்கள் நினச்சுனே வந்துட்டு அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த பாலிசிஸ் இருக்குது, இம்போர்ட் டியூட்டிஸ் இருக்குது. முதல்ல அவங்க இருக்கணும், டிமாண்ட் வாங்குற இடத்துல வந்து சோர்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போசர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போவுமே இந்த ஆயில்ஸ் அண்ட் கேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். கரெக்ட். ஸோ அதனால்
இந்த எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போசஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே பிரச்சனை பண்ணும். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க்காக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து என்ன சொல்லுது, ஓவராலாக நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல மார்க்கெட் லீடர்ஸ் இன் எல்பிஜி ஸ்டோரேஜ் ஸ்ட்ராங் பேரண்டேஜ். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏஜஸ் லாஜிஸ்டிக் லிமிடெட் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ ராபஸ்ட் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத், ஹை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் ஸ்ட்ராங் ஆங்கர் டிமாண்ட். இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக தெரியுது. நெகட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெப்ட் இருக்குது. ரைட். ஏன்னா அந்த டெப்ட் நம்மக்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய பணத்தை 100% இவங்க இதுதான் பண்ண போகிறாங்க, கடனை தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. புதுசாக வந்து இவங்க வாங்கக்கூடிய ஒரு 2800 கோடி இவங்க புதுசாக எதுவும் பண்ணிட முடியாது எவ்வளோ பெரிய கம்பெனி. ஸோ அதனால் கடனை தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ மாடரேட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களோட நெட்வொர்த் இருக்கக்கூடிய நெட்வொர்க்லேருந்து ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து மாடரேட்டாக தான் இருக்குது. பட் லீலா பேலஸை கம்பேர் பண்ணுறது இது நல்லா தான் இருக்குது. ஆல்ரைட். ஸோ செக்டர் ரெகுலேஷன் ரிஸ்க்கு, அதே மாதிரி லிஸ்டிங் கெயின் லைக்லி டு பி மாடரேட் as per தி கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இது லிஸ்ட் ஆகிறது மாடரேட்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆல்ரைட். இன்னைக்கு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹25 இருக்குது. அப்படின்னா என்னன்னா நமக்கு ₹235 வந்து அப்பர் பேண்ட் அப்படின்னா ப்ளஸ் ₹25 லிஸ்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 100% அக்யூரேட்டாக இதே மாதிரி லிஸ்ட் ஆகுங்கிறது கிடையாது. இது வந்து மே 24 தான் வந்து இன்னைக்கு இந்த ரேட்டு. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும்போது இந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஆல்ரைட். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆல்ரைட். ஸோ நம்ம எப்படி ரேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் பேசிட்டு ஒரு வீடியோவில் கிளியராக, அதனால நான் ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன். நீங்கள் படித்து ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கங்க. ஆல்ரைட். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி. நம்மளோட வியூ என்ன சொல்லுது, இப்போ என்னோட வியூ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் லிஸ்டிங் கெயின் வந்து மாடரேட் பொட்டன்ஷியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குங்காட்டி நமக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரைட். அதேமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரைஸும் வந்து மாடரேட்னு சொல்லுது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா இருக்குது. பட் டெப்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து மாடரேட் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். ஆல்ரைட். லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். பட் நான் வந்து கடைசி இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஷார்ட் டைம்லேயும் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடன் அடைச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 6 to 12 monthsக்கு வந்து கம்பெனி வந்து ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸ் மாடலோ இல்லை ஃபுல் ப்ராஃபிட் எடுத்து தான் வந்து நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமுக்கு வந்து இது ஒரு அன்லைக் ஸ்டாக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆல்ரைட். ஸோ லாங் டைம் 3 to 5 yearsக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் மார்க்கெட் லீடர், கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. அது எப்படியா இருந்தாலுமே வந்து டெய்லி கன்சியூம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஆல்ரைட். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லாங் டைமுக்கு இது ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி இது. ஓகே. ஸோ நம்மளோட ஃபைனல் டெசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளோட ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா டோட்டல் 46 out of 60 அப்படின்னு சொல்லும்போது லாங் டேர்முக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சம்மரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் ஓபக் டெர்மினல்ஸ் ஐபிஓ ஆஃபர்ஸ் a rare high quality play on India's energy infrastructure. Apply for long term growth. Short term gains will depend on the market sentiment and sector policy. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட வியூ. கம்மிங் டு தி அப்ளை பண்ணலாமா வேண்டாமா. ஓகேங்களா. என்னோட வியூ நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட வியூ ஓன் டெசிஷனை எடுத்துக்கங்க. ஆல்ரைட். லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் போட்டுங்க, அலாட்மெண்ட் கிடச்சிச்சுன்னா 10 மணிக்கு லிஸ்ட் ஆகும், 10 15 ப்ராஃபிட்டே லாஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா த்ரூ அவுட் தி இயர் இதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுங்க, ஒரு 15,000 வச்சுங்க த்ரூ அவுட் தி இயர் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த 15 க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் நான் சொன்ன மாதிரி அப்ளையே பண்ண வேண்டாம், லாங் டேர்முக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட வியூ. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த அனாலிசிஸ் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் போடுங்க. நம்மளோட அனாலிசிஸ் ஸ்டைல் ஏதாவது மாற்றணும், இல்லை அடிஷனல் டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இதை கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இது நம்ம வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணணும். இப்படி தான் வந்து ஒரு ஐபிஓவை நம்ம அனலைஸ் பண்ணணும். உங்கள் பணத்தை போடும்போது கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு போடுங்க. வீடியோ ரொம்ப நேரம் போங்கிறதுக்காக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 5 நிமிஷம் வீடியோ பார்த்து நீங்கள் 15,000 போட்டிங்கன்னா அது 12,000 ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 3 லட்ச ரூபா வச்சு பண்ணுவீங்களே, நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டிருக்காங்க ஒன்லி ஃபார் ஐபிஓ அப்ளை பண்ணுவீங்களா. ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.